ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இந்த ஹாப்பி லேர்னிங் அப்படிங்கிற கான்செப்டில் கனெக்ஷன் சீரிஸ் அப்படின்னு கொண்டு போயிருந்தோம். அதில் 3 வீடியோ தான் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய வீடியோஸ் மேக்ஸில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்ருந்தோம். அதனால் இது ஒக்காப்ஸ்க்கு நம்ம வீடியோ போட முடியல. அப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒக்காப்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து ஒரு 20 ஒக்காப்ஸ் அப்படிங்கிறத நம்ம இதில் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம 20 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு 20, இப்போ மொத்தமாக 40 அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிரும் இந்த 4 வீடியோ பார்த்தீங்கன்னா. இதில் நம்ம ஃபஸ்ட்டு 2 வீடியோவில் பார்த்துருந்த philanthropist, epitaph, absolute, illegible, inevitable, aviary, contemporary, stoic, atheist, cartographer, இதில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போது நான் எதாவது ஒன்று ரிமைண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸ்டாய்க் அப்படின்னா என்னது? எமோஷன்ஸை வந்து வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் எமோஷன்ஸை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. அடுத்தது அப்சல்யூட் அப்படின்னா வந்து சம்திங் நோ லாங்கர் இன் யூஸ், அதனால் எந்த யூஸ்மே இல்லை அப்படிங்கிற மாதிரியான இதுதான். அதுக்கப்புறம் கிளாஸ்ட்ரோஃபோபியா, ஆம்னிஷியன்ட், பெனாஷியா, க்ரோனாலஜி, பாலிக்ளாட், எக்ஸ்டெம்பர், யூட்டோப்பியா, ஃபாஸ்டிடியஸ், ஆம்பிட் டெக்ஸ்டரஸ், அமெச்சூர், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே, ஆம்பிட் டெக்ஸ்டரஸ்னால் என்னது? ஒரு பர்சனால் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ரெண்டுலேயுமே எழுத முடியும் அப்படிங்கிறது ஆம்பிட் டெக்ஸ்டரஸ். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம நிறைய வேர்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி ரிமைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஞாபகம் இல்லைனாலும் மறுபடியும் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வேர்ட். ஓகே, இந்த வீடியோ பாருங்கள், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஓகே, இது என்ன வேர்ட் அப்படின்னா, concerned with beauty or appreciation of beauty. ஓகே, பியூட்டி மேலே அதிக கன்சர்ன் வச்சுருக்கவங்கள என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஏஸ்தட்டிக். AESTHETICE, கன்சர்ன்டு வித் பியூட்டி. பியூட்டியை பேஸ் பண்ணி பியூட்டிக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்கள ஏஸ்தட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, இப்போ இந்த இமேஜில் என்ன இருக்குது? இஃப் யூ ஃபாலோ த 5 ரூல்ஸ் கிட்னாப்பிங் இஸ் ட்ரூலி ஆசம். ஓகே, அந்த 5 ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செட் ஆஃப் ரூல்ஸ், இந்த மாதிரி செட் ஆஃப் ரூல்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அஜெண்டா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அஜெண்டா, a list of items discussed. ஏதோ ஒரு மீட்டிங்லேயோ ஏதோ ஒரு ஈவெண்ட்லேயோ வந்து முக்கியமான விஷயங்கள் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணணும், எதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி பேசுறது வந்து அஜெண்டா அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு என்னது? ஆஸ்தட்டிக். பியூட்டியில் அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ஆஸ்தட்டிக். என்ன டிஸ்கஸ் பண்ணோம், என்ன விஷயங்கள், என்ன பாயிண்ட்ஸ் நோட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து அஜெண்டா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, இப்போது இந்த இமேஜ் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பாய்சன் ஆன்டிடோட். ஓகே, இப்போது பாய்சனை வந்து சரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஆன்டிடோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போது ஆன்டிடோட் இதுக்கான மீனிங் என்னது? எ மெடிசன் டு nullify the effect of poison. பாய்சனோட இந்த எஃபெக்டை வந்து மொத்தமாக குறைக்கிறது தான் ஆன்டிடோட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, இப்போ இந்த இமேஜில் பாருங்கள், ஒரு ஆமை இருக்குது, கீழே நிறையா செடிகள் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, அனிமல் ஆர் பிளான்ட்ஸ் லிவிங் இன் வாட்டர். இது உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இது வந்து அக்வாட்டிக் அப்படின்னா அக்வாட்டிக் அனிமல்ஸ், அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் அப்படிலாம் சொல்லுவோம். அப்போனா என்னது? அது அனிமல்ஸ் ஆர் பிளான்ட்ஸ் வந்து வாட்டர்லேயே வந்து வாழ்ந்துட்டுருக்குது, அங்கேயே பிறந்து அங்கேயே வாழ்கிறது, அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தது,
இப்போ இந்த மூவி எல்லாரும் பார்த்துருப்பீங்க, இன்டர்ஸ்டெல்லார். ஓகே, இந்த பர்சன் வந்து யார்? ஒரு ஆஸ்ட்ரோனட். ஓகே, ஆஸ்ட்ரோனட் அப்படின்னா ஆஸ்ட்ரோனட் a person engaged or trained for space flight. ஓகே, ஸ்பேஸுக்கு போகிறதுக்காகவே ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு பர்சன்ஸை நம்ம ஆஸ்ட்ரோனட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, அடுத்தது அசெட்டிக். அசெட்டிக் அப்படிங்கிற பர்சன் என்ன பண்ணுவாங்க? இவங்க வந்து நார்மலாக நம்ம லைஃப்பில் எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே, நார்மலாக எனக்கு ஒரு சில இது தேவைப்படுது, இந்த ஆசைகள்லாம் திறந்து ஒரு துறவியாக வாழ்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள வந்து ஏசெட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எ பர்சன் ஒன் ஹூ deems oneself ordinary body pleasures. ஓகே, இதெல்லாம் இல்லாமல் இருக்கிற பர்சன்ஸை நம்ம அசெட்டிக் பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, அசெட்டிக் பர்சன்ஸ். அடுத்தது இப்போ இதில் என்ன இருக்குன்னு பாருங்கள். பிளானட்ஸ் இருக்குது, பின்னாடி என்ன இருக்குது? ஸ்டார்ஸ் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது. அப்போது ஸ்டடி ஆஃப் planets, stars, sun, moon. ஓகே, இந்த மாதிரி ஸ்பேஸில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பற்றி படிக்கிறத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆஸ்ட்ரோனமி. a scientific study of planets, stars, sun and moon வந்து ஆஸ்ட்ரோனமி. ஆஸ்ட்ரோனட் அப்படின்னா ஸ்பேஸுக்கு போகிற பர்சன், ஆஸ்ட்ரோனமி அப்படின்னா வந்து ஸ்பேஸ் பற்றி படிக்கிறது. ஓகே, ஆஸ்ட்ராலஜி வேறு, ஆஸ்ட்ரோனமி வேறு. ஆஸ்ட்ரோனமி அப்படின்னா பிளானட்ஸ் பற்றி படிக்கிறது. அடுத்தது இப்போ இந்த இமேஜில் இருக்குது என்னது? லைன். லைன் அப்படிங்கிறது என்ன மாதிரியான அனிமல்? ஈட்ஸ் மீட். ஓகேவா, மீட்டு சாப்பிடக்கூடிய அனிமல். இந்த மாதிரியான அனிமல்ஸ், மீட் சாப்பிடக்கூடிய அனிமல்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கார்னிவோரஸ் அனிமல்ஸ். இதே பிளான்ட் சாப்பிட்ற அனிமல்ஸ் வந்து ஹெர்பிவோரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, மீட்டை மட்டும் சாப்பிட்ற அனிமல்ஸை கார்னிவோரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பிளான்ட்டை சாப்பிட்ற அனிமலை ஹெர்பிவோரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கேஷினோ. கேம்பிளிங் கேம்ஸ், இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுறது கேசினோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது இப்போ இதில் என்ன இருக்குது? லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ். இந்த மாதிரி ஒரு இதில் வந்து ஒரு எப்படி சொல்ல, ஒரு ஷாப்லேயோ ஒரு இடத்துலையோ வந்து என்னென்ன பொருள் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இது. இப்போ இதை நம்ம மெனு கார்டுன்னு சொல்லுவோம். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா இதை கேட்டலாக் அப்படின்னு சொல்லுவோம். கேட்டலாக். ஓகே, லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ். லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இது வந்து கேட்டலாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது இப்போ இந்த இமேஜில் இங்கே என்ன பண்ணுறாங்க? ஒருத்தவங்க வந்து இறந்து போயிருக்காங்க, அவங்கள வந்து அந்த கடைசி அந்த ஊர்வலத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ இந்த மாதிரி கடைசியில் ஒருத்தவங்க இறந்ததுக்கப்புறம் நடக்கிற ப்ரொசீஜரை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கார்டிஜ். ஓகேவா, கார்டிஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. funeral procession. ஓகே, funeralல நடக்கக்கூடிய அந்த ஒர்க்ஸ், அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம கார்டீஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கார்டீஜ்.
அடுத்தது இப்போது தோனி. இப்போது இங்கே சுற்றி இருக்க எல்லாரையும் பாருங்கள். இப்போ நான் ரவுண்ட் பண்ணியிருக்க எல்லா இடத்தையும் பாருங்கள். எல்லாருமே யாரை பார்க்குறாங்க? எல்லாரும் எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாரோட ஐ கான்டாக்டும் ஐயும் எங்கே இருக்குது அப்படின்னா இவர் மேலே தான் இருக்குது. திஸ் இஸ் கால்ட் அ சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். ஓகே, சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். ஓகே, இந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனுக்கு என்ன வேர்ட் சொல்லுவாங்க அப்படின்னா கைனோஷியர். ஓகே, கைனோஷியர் அப்படின்னா வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். ஓகே, எல்லா அட்ராக்ஷனும் ஒரே பாயிண்டில் இருந்தது அப்படின்னா அது வந்து கைனோஷியர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இப்போது இதில் வந்து ஒரு பர்சன் பேசுகிறாரு. பட் இதில் வந்து இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மைக்கில் இதுக்கு மேலே ஒரு கேப் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் பேசுகிறாரு. ஓகே, அப்போது இது வந்து ஃபேக்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி, உண்மை இல்லாததை பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போது ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் இல்லை ஒரு ஸ்பீக்கர் அவங்க பேசும்போது நான் ட்ரூத் இல்லைன்னா வந்து அன்பிலீவபிள், நாட் அக்செப்டபிள், ஓகே, இந்த மாதிரி ஏற்றுக்கக்கூடிய விஷயங்கள் இல்லாததை பார்த்து பேசி மற்றவங்களை வந்து கவர்றது. ஓகே, இப்போ இந்த இவங்களுக்கு இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன் இந்த மாதிரிலாம் சொல்லி ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் வந்து பீப்புளை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக பேசுகிறாங்க அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டெமோகாக் அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் பர்சன், a leader who sways his followers by his oratory அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ அவரோட ஸ்பீச் மூலிமா அவங்கள கவருவாங்க. ஆனால் அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது கரெக்டான விஷயமாவோ அவங்களுக்கு தேவையான விஷயமாவோ இருக்காது. ஓகே, அந்த மாதிரி இருக்கிறதா டெமோகாக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இப்போது இதில் என்ன இருக்குது, இந்த இமேஜ் பார்த்தாலும் தெரியும், பாப்புலேஷன், நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் அப்படிங்கிறது பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ பாப்புலேஷன் பற்றி இருக்குது ஸ்டடி ஆஃப் பாப்புலேஷன். இது வந்து டெமோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டடி ஆஃப் பாப்புலேஷன், டெமோகிராஃபி. அடுத்தது இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தங்கி படிக்கக்கூடிய ஒரு இடம். ஓகே, ஒரு ஹாஸ்டல். இப்போது இதில் இந்த பிளேஸ் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தங்கி இருக்கக்கூடிய இந்த மாதிரி பிளேசஸ் நிறைய பேர் ஒரே இடத்துல தங்கி ஒன்றா படிக்கிறது. இந்த இடத்த பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டார்மெட்ரி. இது வந்து டார்மெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இப்போ இதில் நிறையா புக்ஸ் இருக்குது. a set of books gives all information. எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கக்கூடிய ஒரு புக். ஓகேவா, இந்த மாதிரி புக்கை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இது நிறைய பேர் இந்த நேம் கேள்விப்பட்டிருப்போம், என்சைக்ளோபீடியா. அடுத்தது இப்போ இந்த இமேஜில் பாருங்கள், இவங்களோட இந்த படம் பார்த்துருப்பாங்க ஒரு சிலர். இவங்களோட பிரதர் வந்து இறந்து போயிட்டார். ஓகேவா, இப்போ இதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மர்டர் ஆஃப் ஒன்ஸ் பிரதர் ஆர் சிஸ்டர். ஒருத்தவங்களோட பிரதரோ சிஸ்டரோ வந்து யாரோ ஒருத்தரால் கொலை செய்யப்படுறாங்க அப்படின்னா வந்து அதுக்கான வேர்டு வந்து ஃப்ராட்ரிசைட். ஃப்ராட்ரிசைட் அப்படின்னா மர்டர் ஆஃப் ஒன் சிஸ்டர் ஆர் பிரதர். ஒருத்தவங்களோட சிஸ்டரையோ பிரதரையோ வந்து கொலை பண்ணாங்க அப்படின்னா அது வந்து ஃப்ராட்ரிசைட். அடுத்தது வெரி ஸ்மால் வில்லேஜ், அதில் கொஞ்சம் மக்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வெரி ஸ்மால் வில்லேஜ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹேம்லெட். அடுத்தது இப்போது இது என்னது, ஏரோப்ளேன் நிற்க வைக்கக்கூடிய அந்த ஷெட்டு. ஓகேவா, இந்த ஷெட்டை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹேங்கர். a place for
ஏர்கிராஃப்ட் இஸ் ஹவுஸ்டு. ஓகே, ஏர்கிராஃப்டை வைக்கக்கூடிய இடத்த தான் வந்து நம்ம ஹேங்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து லாஸ்ட் ஒன். இப்போ 2 பேர் எப்படி இருக்காங்க, பார்க்கறக்கு ஒரே மாதிரி இருக்காங்களா? இந்த மாதிரி சிமிலராக இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹோமோஜீனியஸ். ஹோமோஜீனியஸ், சேம். ஓகே, ஒரே மாதிரி இருக்கும் எல்லாமே. சிமிலர் கைண்ட் ஆஃப் நேச்சர். ஒரே மாதிரி இருந்தால் அது வந்து ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இதில் என்னென்ன வேர்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ஏஸ்தட்டிக். ஏஸ்தட்டிக் அப்படின்னா வந்து மேக்கப்பில் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணுறது, அவங்களோட பியூட்டியில் அதிக கான்சென்ட்ரேஷன் பண்ணுறது. அடுத்தது அஜெண்டா அப்படின்னா வந்து நம்ம என்ன பேசணும், என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் பண்ணுறது. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதை ஒரு லிஸ்ட்டாக எடுக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறது அஜெண்டா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஆன்டிடோட். ஆன்டிடோட் அப்படின்னா பாய்சன் வந்து மொத்தமாக குறைக்கிறது. அடுத்து அக்வாட்டிக்னா வந்து வாட்டர்லேயே வாழக்கூடிய அனிமல்ஸ் ஆர் பிளான்ட்ஸ். அடுத்தது ஆஸ்தட்டிக் அப்படின்னா வந்து ஒரு பர்சன் நார்மலான லைஃப் எனக்கு எதுவுமே வேண்டாம், அந்த ப்ளஷர்ஸ் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறவியாக போகிறது வந்து ஆஸ்தட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஆஸ்ட்ரோனட் அப்படின்னா ஸ்பேஸ் போகிறக்காகவே ட்ரெயின் பண்ணி ஸ்பேஸுக்கு அனுப்பப்படுற பர்சன்ஸ். அடுத்து ஆஸ்ட்ரானமி அப்படின்னா பிளானட்ஸை பற்றி, ஸ்டார்ஸ் பற்றி, மூன் இதை பற்றிலாம் படிக்கிறது ஆஸ்ட்ரானமி. அடுத்தது கார்னிவோரஸ் அப்படின்னா எந்தெந்த அனிமல்ஸ்லாம் வந்து மீட்டு சாப்பிடுமோ அது வந்து கார்னிவோரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கேம்லிங் கேம்ஸை வந்து கேசினோ அப்படின்னு சொல்லுவோம். லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கிறது வந்து கேட்டலாக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஃபினரலில் வந்து அந்த ஃபைனலாக நடக்கக்கூடிய ப்ரொசீடிங்ஸ் என்னன்னு சொல்லுவோம், கார்டேஜ். அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், எல்லாரோட அட்ராக்ஷனுமே ஒருத்தர் மேலே இருந்துச்சு அப்படின்னா, இல்லை ஒரு இடத்துல நோக்கி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கைனோஷியர் அப்படின்னு சொல்லுவோம். கைனோஷியர். வேற என்ன பார்த்தோம், டெமோகாக் அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ஒரு பீப்புளை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக பேசக்கூடிய விஷயங்கள். அடுத்தது டெமோகிராஃபி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் பாப்புலேஷன் பற்றி படிக்கிறது டெமோகிராஃபி. அடுத்தது டார்மெட்ரி அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் தங்கி படிக்கக்கூடிய இடம், டார்மெட்ரி. அடுத்து நிறையா புக்ஸில் ஒரு சில புக்ஸில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்சைக்ளோபீடியா அப்படின்னு சொல்லுவோம், என்சைக்ளோபீடியா. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் ஆர் பிரதர் வந்து மர்டர் செய்யப்படுறாங்க அப்படின்னா அது வந்து ஃப்ராட்ரிசைட். ஓகே, வேற என்ன வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஹேம்லெட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஹேம்லெட் அப்படின்னா வெரி ஸ்மால் வில்லேஜ். அதுக்கப்புறம் ஹேங்கர் அப்படின்னா வந்து ஏர்கிராஃப்ட்லாம் நிறுத்தி வைக்கக்கூடிய இடம். அதுக்கப்புறம் ஒரே மாதிரி இருக்க பர்சன்ஸ் வந்து ஒரே மாதிரி நேச்சர் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, சேம் கைண்ட். ஓகே, இந்த வேர்ட்ஸ்லாம் தான் நம்ம படிச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சு அதோட மீனிங் வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாமுக்கு அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.